கோவை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஆனால் எங்களை பற்றி எதிர்க்கட்சியினர், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்களை தவறுதலாக விமர்சனம் செய்தால் அதற்கு தக்க பதிலடி அவ்வப்போது கொடுப்போம். வாயிலாக இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் சிலவற்றை இந்த நேரத்திலே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 100ஆண்டு விழா கட்டிடம் 290 கோடி ரூபாயில் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்திருக்கிறோம். 253 கோடி மதிப்பீட்டில் ராமநாதபுரத்தில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டது. 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நொய்யல் ஆறு புனரமைக்கப்பட்டது. 194 கோடி மதிப்பீட்டில் காந்திபுரம் 2 அடுக்கு மேம்பாலம் அமைக்கப்பட்டது. சுமார் 415 கோடி மதிப்பீட்டில் ஈச்சனாரி முதல் பொள்ளாச்சி வரை 4 வழிச்சாலை அமைப்பதற்கு அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், புளியங்குளம், பல்லடம், அவனாசி இந்த 6 இடங்களில் 6 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து அங்கு இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்ததும் அதிமுக அரசு. பாலக்காடு, மேட்டுப்பாளையம், அவனாசி மற்றும் திருச்சிரோடு சாலை 4 வழிச்சாலைகளாக மேம்பாடு செய்யப்பட்டது. ரூபாய் 66 கோடி கவுண்டம்பாளையம், ரூபாய் 41 கோடியில் காரமடை, ரூபாய் 25 கோடியில் போத்தனூர், ரூபாய் 18 கோடி ரூபாயில் ஈச்சனாரி ஆகிய பதில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது. சுமார் 59 கோடி மதிப்பீட்டில் இருகூர் முதல் போத்தனூர் மற்றும் இருகூர் முதல் பீலம் நிலையங்களுக்கு இடையே ரயில்வே கடவு குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டது. ரூபாய் 3650 கோடி மதிப்பீட்டில் பொள்ளாச்சி திண்டுக்கல் வரை தேசிய நெடுஞ்சாலை திட்டம் அதிமுக அரசால் கொண்டு வரப்பட்டு தற்போது நிறைவேற்றப்படுகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. ரூபாய் 131 கோடி மதிப்பீட்டில் தொண்டாமுத்தூர் ஒன்றிய பகுதியில் பவானி காட்டிலிருந்து கூட்டுக்குடி திட்டம் கொடுக்கப்பட்டது. ரூபாய் 550 கோடியில் குறிச்சி குனியமுத்தூரில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்பட்டது. திரு ஸ்டாலின் தலைமை கொண்ட அரசாங்கம் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்ட திட்டங்கள் ரூபாய் 750 கோடி மதிப்பீட்டில் பில்லூர் 3வது கூட்டுக்குடி திட்டம் திரு உதயநிதி அமைச்சர் அவர்கள் 11/2/2024 திறக்கப்பட்டிருக்கிறார். இந்த திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். ரூபாய் 479 கோடி மதிப்பீட்டில் ஆத்துப்பாலம் உக்கடம் வரை மேம்பால பணி அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு திமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது. ரூபாய் 114 கோடியில் ஐடி பார்க் நம்ம அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு நவம்பர் 5ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலினால் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்டது. ரூபாய் 1652 கோடி மதிப்பீட்டில் அத்திக்கட அவனாசி திட்டம். இந்த திட்டத்தை ஈரோடு, அதோடு திருப்பூர், கோவை இந்த 3 மாவட்ட மக்களும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தார்கள் விவசாயிகள். இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இப்படி நிறைவேற்றுகின்ற பொழுது பல்வேறு ஏரிகள், குளங்கள் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிநீர் பிரச்சனை நீக்கப்படும் என்ற நீண்டகால கோரிக்கையை அதிமுக அரசு ஏற்று இந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நானே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணி வேகமாக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 85% பணிகள் முடிவு பெற்ற நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 32 மாத காலம் இது கிடப்பில் போட்டிருந்தாங்க. பிறகு பல முறை சட்டமன்றத்தில் பேசணும். இங்கே இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினாங்க. நானும் சட்டமன்றத்தில் வலியுறுத்தினேன். அதன் பேரில் வந்து அந்த திட்டத்தை திறந்தாங்க. இன்னும் அந்த திட்டம் முழுமை பெறல. அதோட அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காகவே இன்றைக்கு பல திட்டங்கள் ஆமை வேகத்தில் இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேம்பாலம் கிட்டத்தட்ட சுமார்
1650 கோடி ரூபாய் திட்டத்தில் உயர்மட்ட மேம்பாலம், தமிழ்நாட்டிலேயே அதிக தூரமுள்ள மேம்பாலம், சுமார் 10.1 கிலோமீட்டர் தூரமுள்ள உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு வேகமாக துரிதமாக நடைபெற்று வந்தது. கிட்டத்தட்ட 80% பணிகள் நிறைவு பெற்றிருந்ததெல்லாம் அதிமுக ஆட்சியில. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உப்புளிப்பாளையம் முதல் ஏர்போர்ட் வின்ஸ் வரை, கோல்டு வின்ஸ் வரை அந்த உயர்மட்ட பாலம் அமைக்கின்ற பணி நடைபெற்றது. அந்த பணியும் இந்த ஆட்சியாளர்களால் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வேண்டுமென்றே திட்டமிட்டு முழுக்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதற்காகவே இந்த திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றார்கள். அதோடு இங்க இருக்கின்ற விவசாயிகள் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் இன்னும் பல இடங்கள் விடுபட்டு போய்விட்டன. அதையும் சேர்த்து புதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த அடிப்படையில் அப்பொழுது அமைச்சராக இருந்த வேலுமணி அவர்களும் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் வேண்டுகோள் வைத்தார்கள். அவருடைய வேண்டுகோளை ஏற்று அதிமுக அரசாங்கம் அத்திக்கடவு அவனாசி திட்டம் 2 அதை செயல்படுத்துவதற்காக விரிவான திட்ட அறிக்கைகளும் தயாரிக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்குகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதையும் கிடப்பில் போட்டாங்க. கோவை மெட்ரோ ரயில் திட்டம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த கோவை மாநகர் மக்கள் கோவை மாநகரம் வளர்கின்ற மாநகரம், போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். இங்கே அதிகமான தொழிற்சாலை இருக்கின்ற காலத்திலே, அதிகமாக தொழிலாளர்கள் பணிபுரிகின்ற காலத்திலே வேலைக்கு செல்கின்றோர் குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்ல வேண்டும், குறிப்பிட்ட நேரத்துக்கு வீட்டுக்கு திரும்ப வேண்டும். அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மெட்ரோ ரயில் திட்டம் மிக அவசியமான திட்டம் என்ற காரணத்தினால் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். சுமார் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி நடைபெற்றது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இன்ன வரைக்கும் அந்த திட்டத்திற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் என்று தெரியவில்லை. அதையும் கிடப்பில் போட்டாங்க. விமான நிலைய விரிவாக்கம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 99% நில எடுப்பு பணி முடிவு பெற்றது. நில எடுப்பு பணி முடிந்த பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு இந்த நில எடுப்பு புதிய கட்டுப்பாடுகள் விதித்து மத்திய அரசுக்கு இந்த நிலத்தை கொடுப்பதற்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க. அதனால காலதாமதாகி அண்மையில் தான் நிலம் ஒப்படைக்கப்பட்டதாக செய்தி வந்திருக்குது. இதுவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டிருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அதுவும் காலதாமதம் செய்துதான் அந்த பணியை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. அதோட இன்றைக்கு வெள்ளலூர்ல சுமார் 62 ஏக்கர் அளவில் 168 கோடி மதிப்பீட்டில் அந்த பணி நாங்கள் துவக்கணும். இங்க இருக்கின்ற பேருந்து நிலையம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மக்கள் பயணம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 50% பணிகள் நிறைவு பெற்று விட்டன. இதையும் இந்த விடிய அதிமுக அரசு கிடப்பில் போட்டுருந்தது. அதோட மேற்கு புறவழிச்சாலை அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டோ இப்பொழுதுதான் டெண்டர் விட்டு அந்த பணியை துவக்கியிருக்கிறாங்க. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த திட்டங்கள். ஆனா ஒண்ணுமே செய்யலை என்று இன்றைய முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கிறார். எப்படியாவது இந்த ஆட்சியாளர்கள் மக்களை குழப்பி அதில் ஏதாவது அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று முயற்சிக்கிறாங்க. ஒருபோதும் நடக்காது. அதிமுக ஆட்சியில் தான் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில், கோயம்புத்தூர் மாநகரில் இவ்வளவு பணிகளை இங்க மட்டும் செஞ்சிருக்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திரு ஸ்டாலினுடைய அரசு இந்த கோவை மாநகர மக்களுக்கும் கோவை மாவட்ட மக்களுக்கும் என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்? திட்டத்தை அறிவிச்சு தான் இருக்காரு. இதுவரைக்கும் அந்த எந்த திட்டமுமே இன்னும் நடைமுறைப்படுத்தல, பணியே துவக்கல. அப்புறம் ஆய்வு மேற்கொண்டு சொல்றாரு. எல்லா இடத்துக்கும் ஆய்வுக்கு போறங்கிறார், பல மாவட்டத்துக்கு ஆய்வுக்கு போறங்கிறார். நாளை கூட பெரம்பலூர், அரியலூர் போவதாக பத்திரிகை செய்தி. இந்த ஆட்சியில் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கத்தில் எந்த திட்டமும் அறிவிக்கல, எந்த பணியுமே நடக்கல. எப்படி போய் ஆய்வு பணி மேற்கொள்ள முடியும்? அதிமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டங்களை அறிவிச்சு பணிகள் நிறைவு பெற்று நாங்களும் திறந்தோம். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை இன்றைக்கு முடிக்கப்பட்டு திறந்து வச்சிட்டு இருக்காரு. இதுதான் நிலைமை. அதோட இன்னொன்னு சொல்றாரு, அரசு ஊழியர்கள் பற்றி சொல்றாரு.
இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது, நேற்று தினம் வந்திருக்குது. 7 பக்கம் கொண்ட யாருடைய கையெழுத்தும் இல்லாத மொட்டையா சில செய்திகள்லாம் அரசு ஊழியர் பற்றி வெளியிட்டிருக்காங்க திமுக. அப்படின்னா ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் எனக்கு கிடைத்த தகவல். அதில் 2 நாள் முன்பு நான் திருச்சி சென்றிருந்தேன். உங்களை போல் இருக்கின்ற நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க. அரசு ஊழியர்கள் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க, அந்த கருத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் சொன்ன பதில் தான், அந்த அரசு ஊழியர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னதை சொல்லி நான் அந்த கருத்தை தெரிவித்தேன். சில அரசு ஊழியர் சங்கங்கள் தெரிவித்த கருத்து, தற்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால்தான் அரசு ஊழியர் மீது கரிசனம் வரும் என்றால் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை அளிக்க நாங்கள் தயார். திமுக ஆட்சியில் எந்த திட்டமும் அறிவிக்கப்படாத நிலையில் முதலமைச்சர் எப்படி ஆய்வு செய்ய முடியும் என்று தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. திருமணம் செய்ததற்கு எதிர்ப்பு எழுந்ததால் சூரியனார் கோவில் மட நிர்வாகத்தை அறநிலையத்துறை